போயிட்டாரு என் புள்ள போயிட்டாரு போயிட்டாரு வாங்க போலாம். போப்பா, நான் வர்றேன். சொன்ன கேளுங்க, வீட்டுக்கு போங்க. சொன்ன கேளு, நான் வர்றேன், நீ போ. முத்தியா, அப்பா பத்திரமா கூட்டிட்டு வாங்க. சரிங்க ஐயா. என்னோட முதல் பலி. வம்சம் கூண்டோட அழியுண்டா. ஆனா பிறந்த அத்தனை உசரையும் கொண்டு மேல இருக்க போறேன். இந்த நெருப்பு உன் குடும்பத்தை, உன் வம்சத்தை அழிக்குண்டா. இது நான் வச்சதி. உங்களை சாம்பலாக்க அடங்காதா? அடங்காது. என்ன துக்கம் தாங்காம கண்ணீர் வருதா? இதுக்கு அழுதா எப்படி? அடுத்து உன் மகன் ஒருத்த சாக போறான். வேண்டாமா, வேண்டாம், வேண்டாம். ஆண்டவா, என்ன சோதனை இது? என்ன ஐயா, உனக்கு நெருப்புல ஏதாவது தெரிஞ்சுதாடா? தெரியலங்க ஐயா. முத்தையா, அந்த திருமேனியை கூப்பிடு. திருமேனி, இங்க வாங்க ஐயா. சாமி, நெருப்புல நீலவேணியோட உருவம் தெரிஞ்சு. ரொம்ப ஆக்ரோஷமா இருந்தா. உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? வம்சத்தை மஞ்சள் தீக்க வந்திருக்க. இதுதான் முதல் வழி. உங்க வம்சத்தை பூண்டாட ஒழிப்ப. ரொம்ப கோவமா பேசல சாமி. அவனா பிறந்த அத்தனை பேரையும் கொன்னு வேற இருக்க பாருன்னு அவசரமா சொன்னான். எனக்கு பயமா இருக்கு சாமி. ஏன் இப்படி இல்லை நடக்குது? என்ன அர்த்தம் சாமி? நீங்க கொடுத்த வாக்கு மீறிட்டீங்கன்னு அர்த்தம். இல்ல சாமி, நான் அவ்வளவு சொல்லியும் கேட்காம வீட்டுக்கு வந்த மருமகளுக்கு தீங்கு நினைச்சிருக்கீங்க. சொன்ன வாக்க காப்பாத்தல, அதனால நீலவேணி கட்ட விட்டு வெளியே வந்திருக்கான். இனி அவளை கட்டுறது கஷ்டம். இனிமே உங்களையும் குடும்பத்தையும் அந்த ஆண்டவன் தான் காப்பாற்றணும். சாமி,
ஆதிராவுக்கு நாங்க ஒரு கெடுதலும் நினைக்கல சாமி. நிச்சயமா இருக்காது. அந்த பொண்ணுக்கு ஆபத்து வராத வரைக்கும் கட்டுக்குள்ள இருப்பேன்னு சொன்னா, இப்போ வஞ்சகம் தீக்க வந்திருக்கான்னா என்ன அர்த்தம்? ஆவிகளும் ஆத்மாக்களும் சத்தியத்தை மீறாது. உங்க பிள்ளைகளோ பேரன்களோ அந்த பொண்ணுக்கு தீங்கு நினைச்சிருக்காங்க. அதோட கூலிதான் இந்த மரணம். இது யாரோட வேலை? காரணகர்த்தா யாரு? முதல்ல அதை கண்டுபிடிங்க. அவங்க நிறுத்தாட்டி உயிர் பலிய தவிர்க்க முடியாது. என்ன சாமி இது? என்ன சோதனை இது? கவலைப்படாதடா. என்ன தேவராஜ், என்ன எதுக்கு கேக்குற? இவருதான். எங்களை எதுக்காக எங்க வரவழைச்சீங்க? நீங்க பண்ண காரியத்துல அருணகிரி பையன் செத்துட்டான். உண்மையை சொல்லுங்க, என்ன பண்ணீங்க? நீங்க எத்தனை தடவை கேட்டாலும் பதில் ஒண்ணுதான். நாங்க ஒண்ணும் பண்ணல. பொய் சொல்லி உங்களை நீங்களே ஏமாத்திக்காதீங்கடா. ஏதோ பண்ணிருக்கீங்க. ஆதிரா இந்த வீட்டு பொண்ணு, அவளுக்கு துரோகம் நினைக்காதீங்க. அது இந்த குடும்பத்துக்கு ஆபத்துன்னு சொன்னா இல்லையா? ஆனாலும் துரோகம் நினைச்சிருக்கீங்க. நீலவேணி ஆத்மாவை சீண்டி இருக்கீங்க. அதனால தான்டா ஒரு உசுரே போச்சு. அப்ப என்ன பேசுறீங்க? அவளை யாரப்ப சீண்டாங்க? நாங்க யாருக்கும் துரோகம் நினைக்கல. செத்து போன அந்த சிறுக்கை சீண்டவும் இல்ல. இல்லடா, நீங்க ஆதரவு கொள்ள திட்டம் போட்டிருக்கீங்க. இல்ல பச்சை மாலை எப்படிடா பத்தி எரியும்? அது நீங்க பண்ண சதி வேலை தான்டா. அந்த மாலையில ஏதோ தடவி இருக்கீங்க. அதனாலதான் பத்தி எரிஞ்சிருக்கு. அது யாரு பண்ண வேலை? அருணகிரி, நீயாவது உண்மையை சொல்லுடா. உன் பிள்ளை இழந்திருக்க. இது நீலமணியோட வேலை. அவன் கட்ட மீறி வெளியே வந்து கோவப்பட்டு அவனை கொண்டு இருக்கான்னு நம்புதிரி சொல்றாரு. நீங்க ஆக்சிடென்ட்னு சொல்றீங்க. இதுல எதுடா உண்மை? என் பேரு எப்படி செத்தான்? அது ஆக்சிடென்டா பேயோட வேலையான்னு தெரியலப்பா. என் புள்ள என்னை விட்டு போயிட்டான்ப்பா. எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டான்ப்பா. அழாதடா. இதுக்கெல்லாம் தக்க பதில்களை நாம கொடுப்போம். அது மனுஷனா இருந்தாலும் சரி, மத்தவங்க நம்புற ஆவியா இருந்தாலும் சரி. இதெல்லாம் நமக்கு தேவையாடா? வண்ண பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யாதீங்கடா. அதையும் மீறி. அப்பா, என்னப்பா புரியாம பேசிட்டு இருக்கீங்க? நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். நம்ம சுதர்சனுக்கு ஏற்கனவே போதை பழக்கம் இருக்கு. அந்த போதையில கையில கிடைச்சதை எடுத்து சோத்து மேல வீசியிருக்கான். அது திரும்பி அவன் தலைமையில அடிச்சு உயிர் போயிடுச்சு. அத போய் நீலவேணி வந்துட்டா கொண்டுட்டான்னு எல்லாரும் பயமுறுத்திட்டு இருக்கீங்களாப்பா. இதை என்ன நம்ப சொல்றியா? நம்பித்தான் ஆகணும்ப்பா. எங்களை விடுங்க. அவன் தலையை பிளந்த சுத்தியல்ல அவனுடைய கையில இருக்கிறதா போலீஸ் சொல்றாங்க. அவன் சாகிறதுக்கு முன்னாடி குடிச்சிருக்கான்னு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் சொல்லுது. இது ஆக்சிடென்ட்னு போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இதெல்லாம் நம்பாம பேய் அடிச்சிருக்கு, பிசாசு அடிச்சிருக்குன்னு வயசான காலத்துல ஏன்ப்பா இப்படி உளறீங்க?
அப்பா இருங்க இருங்கப்பா. அருணகிரி பெத்த புள்ளைய தொலைச்சிட்டு நொந்து போய் நிக்கிறான். அவனுக்கு ஆறுதல் சொல்றதை விட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத விசாரணை? இந்த வம்சம் என் ஆயுசுலயே வாரிசு இல்லாம அழிஞ்சிடக்கூடாது. அந்த பயம் தாண்டா எனக்கு. எதுக்குப்பா பயப்படுறீங்க? சுடுகாட்டுல பத்தி எரிஞ்ச நெருப்புல நீலவேணி தெரிஞ்சாடா. அவன் என்ன சொன்னா தெரியுமா? அப்பா சொல்லுங்கப்பா, என்னன்னுப்பா சொன்னா? நீலவேணி என்னப்பா சொன்னா சொல்லுங்கப்பா. அதை விடுங்கடா. நான் திரும்பவும் சொல்றேன், இந்த வம்சம் நம்மோட அழிஞ்சிடக்கூடாது. அந்த ஆதிராவுக்கு கனவுல கூட கெடுதல் நினைக்காதீங்க. நீலவேணி ஆத்மாவை சீண்டாதீங்க. அப்பா நாங்க அன்னைக்கே சொன்னோம்ல, ஆதிரா நம்ம வீட்டு மருமக, அவளுக்கு ஒரு கெடுதலை நாங்க நினைக்க மாட்டோம். இத நம்பலாமா? சத்தியம் பண்ணு சொல்லு. அப்பா இது சத்தியப்பா. நம்ம குடும்பத்துக்கு எங்களால யாருக்கு எந்த கெடுதலும் வராது. உங்க வார்த்தையை மீறி நாங்க பண்ண மாட்டோம்ப்பா. நம்புங்கப்பா. போலீங்க அப்பாவை கூட்டிட்டு போய் படுக்க வைடா. அப்பா கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கப்பா. போங்க வாங்கப்பா வாங்க பாத்து. உங்க எல்லாரையும் கெஞ்சி கேட்டுக்கிறேன்டா, இதுக்கு மேல தப்பு தண்டா பண்ணி நீலவேணி கோபத்துக்கு ஆளாகாதீங்க. குடும்பத்தை அழிச்சிடாதீங்கடா. பொறுப்பாயிருங்கடா. சரிப்பா தைரியமா போங்கப்பா. தப்பா ஒண்ணு நடந்துராது. அப்பா வாங்கப்பா வாங்க. கூட்டிட்டு போட. செய்வோம்டா செய்வோம். உன் வேதனை தான் ஏன் வேதனை. கண்டிப்பா செய்வோம்டா. நடக்க கூடாதது நடந்து போச்சு. என்ன பண்றது? மனசை தேத்திக்க. வாழ வேண்டிய புள்ள இப்படி சின்ன வயசுலயே செத்துட்டா. இது தாங்க முடியாத வேதனைதான். புத்திர சுகம் பொல்லாதது. எதுவும் நடக்காத வரைக்கும் சரி, வந்ததுக்கு அப்புறம் தாங்கிதானே ஆகணும். பிள்ளைய பறி கொடுத்த வருத்தத்துல நீங்க இருக்கீங்க. நம்ம வீட்டுல இருக்க ஒருத்தர் இருந்தா அந்த வழி எப்படி இருக்கும்னு இப்ப உங்களுக்கு தெரியும். இந்த வீட்டுல இருக்க ஆம்பளைங்க எல்லாம் மத்தவங்களுக்கு கொடுத்ததுனாலதான் நமக்கு இந்த நிலைமை. பெத்தவங்க செஞ்ச பாவம்தான் வாழ வேண்டிய புள்ளைய இப்படி காவு வாங்கிடுச்சு. நானே என் புள்ளைய பறி கொடுத்துட்டு நொந்து போய் உட்கார்ந்துருக்கேன். இங்க வந்து பழசெல்லாம் பேசி குத்தி காட்டி பேசுறியா?
இது உனக்கே நல்லா இருக்கா? மனசு ஒடிஞ்சு போய் உட்கார்ந்திருக்க, மேல மேல பேசி நோவு அடிக்கிற. வெளிய போ. ஐயோ, நான் அதை நினைச்சு சொல்லல. உன் புள்ள பைத்தியமாயி நடு வீட்டுல உட்கார்ந்திருக்கானே, அது யார் செஞ்ச பாவம்? அதுவும் இந்த வீட்டு ஆம்பளைங்க செஞ்ச பாவம் தான். நான் உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். முதல்ல வெளியில போ. நான் பேசினது தப்புன்னா மன்னிச்சிருங்க. ஆனா போறதுக்கு முன்னால ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சுதர்சன் இறந்தது விபத்துல இல்ல, நீலவேணி அக்காவோட கோபம் தான் அவனை கொன்னுடுச்சு. அதை மட்டும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இனிமே நாம எல்லாரும் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் வரேன். இத சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். சுசிலா ஏன் கோவமா போற? என்னங்க, நாமளே நம்ம பெத்த புள்ளைய பறி கொடுத்துட்டு நொந்து போயிருக்கோம். அவ வந்து என்ன சொல்றா தெரியுமா? நாம செஞ்ச பாவம் தான் நம்ம புள்ளைய பழி வாங்கிடுச்சான். அவன் தானா சாகல, நீலவேணிதான் பழி வாங்கிட்டான்னு சொல்றா. அதான் அவளை நல்ல சத்தம் போட்டு அனுப்பிட்டேன். இல்ல தெய்வான, அப்பா கூட இது செத்து போன நீலவேணியோட வேலைன்னு சொல்றாரு. ஆவி கட்ட விழுந்துச்சுன்னு சொல்றாரு. நம்ம வம்சமே அழிஞ்சிடுன்னு பயப்படுறாரு. தெய்வான, அவர் நம்மளையும் ஜாக்கிரதையா இருக்க சொன்னாரு. இப்ப என்னங்க பண்றது? சுஷீலாவும் இதே தாங்க சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஹே, அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நான் பாத்துக்கிறேன். நீ தைரியமா இரு. போய் ஒரு டீ எடுத்துட்டு வா. போம்மா. இந்த வம்சம் நம்மோட அழிஞ்சிடக்கூடாது. அந்த ஆதிராவுக்கு கடவுளை கூட கெடுதல் நினைக்காதீங்க. நீலவேணி ஆத்மாவை சீடாதீங்க. ஏங்க, நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போய் டீ எடுத்துட்டு வா. போ.